ஐயா மனு கீழே பிடிங்க, மூஞ்சி தெரிய மாட்டேது. மைக் எடுக்கணும். சொத்தையே நாங்கள் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டோம். எங்கள் சொத்தையே எங்கள் அப்பா இறந்து பிற்பாடு வாரிசை எங்களை சேர்த்துனாங்க. வாரிசு சேர்த்து எங்கள் சொத்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. 5 சென்ட் இருக்குங்க சார். நான் கையெழுத்து இல்லாமல் எப்படி பத்திரமா 5 சென்ட் வரணுங்க சார். அவங்க அப்பா பூர்வீக சொத்து. இதில் வந்து வாரிசு 3 பேருங்க. இதில் வாரிசுதாரர் மறைச்சு கிரைம் பண்ணிடுறாங்க சார். இவங்க தங்கச்சிங்க சார். 2005 நடந்துடுறாங்க சார். அப்புறம் இதில் ஒரு கோர்ட்டில் வழக்கு தொடுத்துங்க 2018 தீர்ப்பாங்க சார். இந்த 5 சென்ட் நிலத்துல இவங்களுக்கு ஒரு பாக சொல்ல இடத்த அளந்து அடுத்த கட்ட இவர் கோர்ட்டுக்கு இதை வச்சுட்டு பேஸ் பண்றோம் சார். அடுத்த கட்ட கோர்ட்டுக்கு போகணும். சரி, இதுல வேற ஏதாவது நீதிமன்ற வழக்கு வேற இல்லைங்க சார். இவர் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க சார். சொல்றது 2016 கேஸ் வந்து தீர்ப்பாயிடுச்சுன்னு சொல்றேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரத்தில் காந்திபுரம் 6வது வார்டில் காலம் சென்ற கருப்பு நாயக்கருக்கு சொந்தமான 5 சென்ட் நிலத்தினை கருப்பு நாயக்கரின் வாரிசுகளான ரங்கசாமி லேட் மகன் செல்வராஜ் அவர்களுடைய வாரிசு சான்றிதழிலே பெயரை மறைத்து போலி ஆவணங்களை வைத்து 2005 செல்வராஜர் பெயரை விட்டுட்டு அவரது தங்கச்சி தனபாக்கியம் அவர்கள் கிரயம் பண்ணிடுறாங்க. அவர் அந்த 5 சென்ட் சொத்தினை கிரயம் பண்ணிடுறாங்க. இந்த போலி கிரயத்தை ரத்து செய்யணும்னு சொல்லியும் தனக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை வந்து மீட்டு தரணும்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு தொடர்றாரு 2016 செல்வராஜ் அவர்கள். இந்த வழக்கு 2018 செல்வராஜுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை உடனடியாக அளந்து அளவீடு செய்து செல்வராஜுக்கு ஒப்படை செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் 2018 தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் செல்வராஜ் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கட்டி 2 முறைக்கு மேலாக பணம் கட்டி அளக்க சொல்லி கூப்பிடுறாங்க. கொரோனா காலகட்டங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி கொடுத்தாங்க. இப்போ 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுடைய நிலத்தை வந்து அளக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட் காலம் தாழ்த்திட்டே வர்றாங்க 7-8 வருஷமா. உடனடியாக தீர்ப்பின் அடிப்படையில் செல்வராஜுக்கு வரக்கூடிய 3இல் 1 பாக சொத்தினை அளந்து செல்வராஜுக்கு வர வேண்டிய சொத்து பங்கினை மீட்டு தரணும்னு சொல்லி இன்னைக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறோம். செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து 7-8 வருஷமா பல கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் பல சார்ந்த துறை அதிகாரிகளிடம் பல மனு கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்களில் கருப்பு துணியை கட்டிட்டு இன்னைக்கு கோட்டாட்சியர் சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம். இதன் பிறகாச்சு உடனடியாக அவர் கலந்து அவருக்கான வரக்கூடிய 5ல் 1 பாக சென்ட் 2 சென்ட் இடத்தினே வந்து அவங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம். நாங்கள் தாராபுரங்க பெரியகாளியங்குளை வீதி காந்திபுரம் சேர்ந்தது. எங்களுக்கு பூர்வீக சொத்தை ஏமாற்றி கிரயம் பண்ணியிருக்காங்க. அதை நீதிமன்றத்தில் கொண்டாந்து எனக்கு அளக்க சொல்லி விட்டாலும் அளந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாத்திட்டும் மனு கொடுத்துட்டேன். கலெக்டர் வரைக்கும் போயாச்சு. எங்களுக்கு பாகத்தை அளந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து எங்களுக்கு பாகத்தை அளந்து கொடுக்கணும். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். இத்தனை எங்களுக்கு காரணமாக இருந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கும். வக்கீல்களுக்கும்
ஏமாற்றி கேச வாங்கிட்டு எங்களை கலக்குறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நீதித்துறையே கெட்டு போச்சு. நீதித்துறைக்கு வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குது, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? காவல்துறைக்கு புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்குது, எந்த துறைக்கு போய் புகார் எடுத்தாலும் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் இந்த புகாரில் இவ்வளோ மோசடி பண்ணியிருக்கேன் எங்களை? அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீதி கிடைக்குமா? நீதி கிடைக்குமான்னு நாங்கள் எப்படி வர முடியும்? வக்கீல் நம்பி வர்றதா? யாரை நம்பி நாங்கள் வரட்டும் சொல்லுங்க? நீதித்துறையில இப்படியெல்லாம் அப்படிங்க நடந்தா நாங்கள் யாரை நம்பி வரட்டும்? கலெக்டிவிட்டியும் போனாச்சு, எங்கேயும் போயாச்சு. இன்னும் எங்கே போகிறீங்க? சாகத்தான் மேடும். இல்லை எங்களுக்கு பொய் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? நான் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, அதுக்கு தான் ஆகட்டும். இத்தனை பிரச்சனை நாங்கள் ஏன் பண்ணணும்? 2018 தீர்ப்பான சொத்தை இன்னும் எடுக்க முடியலீங்கன்னா அப்போ நாங்கள் இருந்து என்ன ஆச்சு? ஆட்சியில் இருந்து விட்டு இருந்து என்ன பண்ணுறீங்க? நாங்கள்லாம் ஏழை எளியவங்களை போட்டு வாடாப்படுத்துறீங்க. கஞ்சி நம்ம தண்ணி இல்லாமல் ஆளாப்படுத்திட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்காக வாழணும்? உங்களுக்கு ஓட்டு போடே இல்லை, நாங்கள் இருக்கணும். அதுக்காகத்தானே சொல்லுங்க. நியாயம் பொய் ஜெயிக்குமா? நியாயம் ஜெயிக்குமா? இவ்வளோ நாளும் போராடி 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 என் வலுவும் போச்சு, என்னோட உடம்புல இருக்க தெம்பும் போச்சு. உன்னி நான் என்னத்தை பண்ணட்டும் சொல்லுங்க? யார் செஞ்ச பாவமோ? செஞ்சு பாவமெல்லாம் நீங்கள் நம்ம போட்டு சத்திரவாதம் பண்ணுறீங்க. நாங்களா பாவம் செஞ்சோம்? அதிகாரி செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டு பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த துறையில் போய் கேட்டாலும் எந்த துறையாவது செஞ்சு கொடுக்குதா? ஒரு துறை சொல்லுங்க பார்க்கலாம். பதிவுத்துறையிலிருந்து எல்லா துறையும், மின்சாரத்துறையிலிருந்து, பத்திரத்துறையிலிருந்து எல்லா துறையிலும் நான் சந்திச்சிட்டேன். சந்திக்காத நாள் இல்லை என்னை அலைய விட்டுக்கிட்டு. உங்க பேர் சொல்லுங்க. செல்வராஜுங்க.